பேர் சகாய் மேரி, அம்புத்தூர்லேருந்து வரேன். என் மூத்த பையன் 9th ஸ்டாண்டர்டு படிக்கும் போது அவனுக்கு கஞ்சா, ட்ரக்ஸில், ஸ்மோக்கிங்கில் அடிக்ஷன் ஆகிட்டான். பசங்க கூட சேர்ந்துக்கின்னு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே எழுந்துட்டோம். நிம்மதி சமாதானம் எல்லாத்தையும் எழுந்துட்டோம். நான் நிறைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குவேன். நாங்கள் டாக்டர் சொன்னாங்க இவனுக்கு ஒரு பைபோலார் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிட்டுக்குது. சிறு வயசில் அவன் இந்த அடிக்ஷனை பாதிக்கப்பட்டிருக்கிறான். பக்கத்தில் நடந்து போனால் கை காலெல்லாம் நடுங்கும். எங்கே அடிச்சு போடுவானோ, என்ன பண்ணுவானோ. இந்த ப்ரே டவரில் ஜொப பண்ணிட்டு போனேன். அங்கிள் தலை மேலே கை வச்சு ஜோ பண்ணாரு. அன்னிலேருந்து என் பையன் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டான், மாறியே போயிட்டான். எங்கே போச்சு தெரியல. வீட்டில் ஒரே சமாதானம், இன்ஸ்டன்ட் மிராக்கல். ஒரே ஜொபத்தில் 8 வருஷமா எல்லோ பணத்தை செலவு பண்ணி சமாதானம் இல்லாத ஊராக சுற்றி நின்றான். நாங்களே ஹாஸ்பிட்டலில் கடந்து சாப்பாடு தண்ணி இல்லாத ரொம்ப போராட்டம், சொல்ல முடியாத போராட்டம். ஒரே ஆச்சரியம், அந்த கோவம் இல்லாத இருக்கிறான். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என் பையனுக்கு பாரத்தோட ஜெபிச்சாரு. அங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஹேண்டிகேப்பு. 4 மாதமாக பென்ஷன் வராமல் நான் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தேன், தாலுக்கா ஆஃபீஸ்க்கும் விவோ ஆஃபீஸ்க்கும். அப்போது நான் எழுதி மனு கொடுத்துட்டு வந்தேன். இங்கேயும் விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். பில்டிங் ஓப்பன் பண்ணும் போது நான் வந்திருந்தேன். அப்போ ஐயா சொன்னார், 7 முறை இந்த தாளம் முழங்கும் போது உங்கள் தடைகள்லாம் உடையன்னு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அதே மாதிரி அவர் சொல்லும் போது சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு, நான் வீட்டுக்கு இங்கேருந்து சாப்பாடு வாங்கி போயிட்டு வீட்டில் சாப்பிட்லான்னு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறேன். உடனே எனக்கு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, உங்களுக்கு பென்ஷன் இந்த மாதம் போட்டுருவாங்கம்மா, உங்களுக்கு எதுவுமே இனிமேல் நிற்காது, இனிமேல் வந்துடும்னு சொன்னாங்க. கர்த்தருக்காக சோத்திரம், ஐயா ஜெபம் பண்ணுறதுக்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் எனக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காருன்னு ஆசையோட வந்திருக்கிறீங்க. எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். முதலாவது, அவர் தம்முடைய வல்லமையோடு வருவார். ஆமென். 2வது, அரசாளுவார். 3வது, பலன் கொடுப்பார். 4வது, உங்களை அழைத்து கொண்டு உங்களுக்கு முன் செல்லுவார். ஸோ இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருவார். முதலாவது, அவர் வல்லமையோடு கூட வருவார். எப்படி வருவாராம்? பராக்கிரமசாலியாக கர்த்தர் வருவாராம். இன்னைக்கு சாதாரணமாக வரமாட்டாரு, பராக்கிரமசாலியாக உங்கள் மத்தியிலே அவர் எழுந்தருளி பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கிதியோனுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்த கிதியோனுக்கு சொல்லி அவனை தட்டி எழுப்பி சாதனை படைக்க வைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்ற, உங்கள் பிள்ளைகளை பராக்கிரமசாலிகளாய் மாற்ற, கோழைத்தனத்தோடு இருந்த உங்கள் பிள்ளைகளை இனி நல்ல உற்சாகமுள்ள தைரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றி சாதனை படைக்கிறவர்களாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு வருகிறார். அல்லேலூயா. முதலாவது, அவர் தம்முடைய வல்லமையோடு உங்கள் மத்தியிலே வருகிறார். ஒரு அழகான வசனத்தை நீங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அல்லேலூயா. ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடக்கிறான். நல்லா இருந்தவன் திடீர்னு திமிர்வாதமாக ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படின்னா நடக்க முடியாது, பேரலைட்டிக் ஆயிட்டார்.
ஆனால் அந்த முதலாளிக்கு எப்படியாவது இவனை குணமாக்கணும்னு ஆசைப்பட்டு, அவன் 100க்கு அதிபதி அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய படை தளபதி, மிலிட்ரியில் ஒரு பெரிய அதிகாரி. அவருக்கு தெரியாத ஆள்பலன் கிடையாது, பணபலன் கிடையாது. எல்லாம் இருந்தும் அவனுடைய வேலைக்காரனை யாராலையும் குணப்படுத்த முடியலை. கடைசியாக அவனுக்கு ஒன்று தெரிகிறது, இன்னைக்கு நான் இயேசுவை தேடி போகிறேன், இயேசு மனசு வச்சா என் வேலைக்காரன் குணமாவான், இயேசு மனசு வச்சா என் பிள்ளை செட்டில் ஆகிடுவான், இயேசு மனசு வச்சா என் கடன் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்று தெரிகிறது, இயேசுவிடத்தில் போனால் இதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. ஏதாவது ஒன்று ஆண்டவர் எனக்கு செய்வாரா என்று யோசனையோடு வந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒன்று என் பிள்ளைக்கு செய்வார், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் என்று நம்பி இந்த அடைக்கல பட்டணத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. நீங்க அவரை நம்பி வந்தீங்க, உங்களுக்காக அவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். என் பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு என்ன தேடி வருவாங்க, அவங்க பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்சு விசாரிச்சு அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆண்டவர் விரும்பி வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். சொன்னார் தெரியுமா, நான் பராக்கிரமசாலியாய் வந்து, சாதாரணமாக வரல, வந்து பராக்கிரமசாலியாய் இறங்கி உன்னுடைய உற்சாகம் இழந்து கிடக்கிற உன்னுடைய இருதயத்தை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி, நான் இருக்கிற மகளே, நான் இருக்கிற மகனே. சில நேரங்களில் சிலர் வாழ்க்கையில் நொந்து உடஞ்சி நொட்டிஞ்சு போய் எனக்கு யாருமே இல்லைன்னு வந்து அழுதுகிட்டே வருவாங்க. என்னுடைய கேபினுக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு என்னை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம், வார்த்தை வராது, அப்படியே தடுமாறிட்டே இருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க அழுதுட்டு, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே அந்த பிள்ளைகளை மார்பில் அணைச்சிட்டு, உனக்கு இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறதுனால தான் இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிற, இன்னைக்கு பிறகு நீ அனாதை அல்ல. ஆமேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன்னை திக்கற்றவளாக நான் ஒருபோதும் விடுவதில்லை என்று சொல்லியிருக்கார். இன்னைக்கு இயேசுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உலகம் ஒன்று அனாதை மாதிரி நடத்தலாம், அனாதை மாதிரி வச்சுக்கலாம், நடத்திக்கலாம், பேசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மக்களே, நான் இருக்கேன்டா உனக்கு, நான் உனக்கு இருப்பேன். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா இல்லை, அவனுடைய தாய் மாமாமார யாருமே வந்து நின்று செய்கிற மாதிரி தெரியல, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா எடுத்து செய்ய ஆள் இல்லை அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், ஏசப்பாட்ட வந்துட்டீங்கல்ல, அவர் நின்று எடுத்து செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஏசப்பாவுடைய பிள்ளை, உனக்கு எப்படி உன் பிள்ளைய கரை சேர்க்கணுன்ற கடமை இருக்குதோ அதை விட பெரிய கடமை என் இயேசுவுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளையை ஆண்டவரிடத்தில் ஒப்பட, ஆண்டவரை நீங்கள் தந்த பிள்ளை, என் புருஷனை இழந்து நான் நிற்கிறேன், தாய் மாமா மாதிரி இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு அக்கா தங்கச்சிங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, நிறைய பெரியம்மாமார் இருக்கிறாங்க, சித்திமார் இருக்காங்க, எதுவுமே பிரயோஜனம் இல்லை, யாருமே என் பிள்ளை கொண்டு போய் பார்க்க மாட்டேன்றாங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நம்பி வருகிற பிள்ளைகளை கைவிடாத தேவன் அப்படிப்பட்ட இடத்துல அவரே அப்பா ஸ்தானத்தில் நின்று செய்வார். வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன், ஆதரவில்லாத விதவைகளுக்கு நான் நியாயம் விசாரித்து அவங்களுடைய லைஃபை செட்டில் பண்ணி கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க பிரச்சனையில தலையிடும்படி சாதாரண தெய்வமாய் அவர் வரவில்லை, பராக்கிரமசாலியாய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு பெரிய 100க்கு அதிபதி, பெரிய அதிகாரி, தன்னுடைய வேலைக்காரன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனுடைய நிலைமையை பார்க்க அவனால் தாங்கலை. ஓடி 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 நடந்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை, கண்ணு முன்னால் ஓடி ஓடி வேலை செய்தவன் இப்போ இடுப்புக்கு கீழே விளங்காமல் உட்கார்ந்துருக்கிறான். அந்த கொடுமையை பார்க்க அவரால் முடியலை. அதனால இயேசுவிடத்தில் வந்து, என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொன்னார். சாதாரண வேதனை இல்லை, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, கொடிய வேதனைப்படுகிறான், நீர் எப்படியாவது அவனை குணமாக்க வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். இப்போ ஆண்டவர் வருவாருன்னு அவன் நினைக்கவே இல்லை. இப்போ ஆண்டவர் நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர், நான் ஒரு பெரிய அதிகாரி தான், நான் ஒருத்தனை வான்னா வருவான், போனா போவான், ஆனால் நான் உலகத்துக்கெல்லாம் பெரிய அதிகாரியாக இருந்தா உங்களுக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் குணமாவான். ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன்.
அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீங்கள் வர்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரர் சுகமாவான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருப்பான். அல்லேலூயா. போகும்போது பார்த்தா அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகி ஆரோக்கியமாய் முன்போல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை வியாதியோடு கூட ஒரு நிலைமையில உன்னுடைய பிள்ளையை நீ வீட்டில் படுக்க வச்சுட்டு ஏசப்பாட்ட உனக்காக நான் போய் மன்றாடி ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லி பிள்ளைய படுக்க வச்சுட்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா மரணத்தோட போராடி கொண்டிருக்கிற உன்னுடைய புருஷனை நீ நம்பி, ஏசப்பா நான் உங்கள் சமூகத்துக்கு வர்றேன், என்னுடைய புருஷனை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உன் புருஷனுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இந்த முயற்சியை நான் இன்றைக்கு கண்ணோக்கி பார்த்து ஒரு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் உங்கள் புருஷன் இருக்கிற வீட்டில், இல்லைன்னா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டில், வெளியூரில் வியாதியோடு இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிற வீட்டில் கர்த்தர் இன்றைக்கு எழுந்தருளுவார். ஆமேன். நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் பிழைத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு முறை அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் திடீர்னு ஒரு ப்ராஃபஸி வந்தது. அது என்னன்னா, மெசேஜ் போகிறதுக்கு முன்னால் ஒரு சகோதரி இள வயதில் தன்னுடைய புருஷனுடைய சரீரத்தில் வந்த கொள்ளை நோய் நிமித்தம் ஐசியூவில் டெத் பெட்டில் அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் தாலி பிச்சை கேட்டு வந்துட்டு இருக்கிற, இப்பொழுதும் உன் தாலியை கையை எடுத்து வச்சுட்டு, இயேசுவே எனக்கு தாலி பிச்சை தாங்க, நான் சின்ன வயசு, நான் இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன், எனக்கு என் புருஷன் வேணும்னு நீ கதறி கொண்டிருக்கிறாய். நீ போகும் பொழுது உன் புருஷன் பிழைத்திருப்பார். அல்லேலூயா. இந்த ப்ராஃபஸி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெசேஜுக்குள்ளே போயிட்டேன். அடுத்த மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு தனிஜப நேரத்தில் அந்த சகோதரி ஓடி வந்து அவங்க சொன்னாங்க, ஐயா அவங்களுடைய ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி பண்ணி, பைபாஸ் சர்ஜரி ஃபெயிலியர் ஆகி எந்த நேரத்தில் வேணாலும் அவர் செத்துருவாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா சர்ஜரி அவங்க சக்ஸஸாக பண்ண முடியல, சர்ஜரி ஃபெயிலியர்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு ஓப்பன் பண்ணாங்க. ஏதோ பண்ணிவிட்டு முடியலைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். என் உள்ள வந்த உடனே ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்கிறாராம், நான் உள்ளே வரும் பொழுது முதல் காதில் நான் கேட்ட வார்த்தை, நீ தாலி பிச்சை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. இந்த வார்த்தையை கேட்டு நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் ஐயா, என் புருஷனை ஆண்டவர் கட்டாயம் மீட்டு தரணும். நான் சொன்னேன், நீ வரும்போதே உன் கண்ணீரை கர்த்தர் கண்டார், உள்ளே வரும்பொழுதே உனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார், நீ போ, உன் புருஷன் பிழைத்திருப்பார். ஓப்பன் பண்ணிட்டு முடியலைன்னு மூடினவங்க அதன் பிறகு அவருடைய ஹார்ட் பீட் சரியாகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது எப்படி ஆயிட்டு, சர்ஜரி தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆகலைன்னு சொல்லிட்டு படபடன்னு நம்ம மூடணுமே, இல்லைன்னாச்சுன்னா அதை பண்ணனா வேற ஏதோ நிறைய பாதிப்புகள் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே மூடிட்டாங்க. அங்கே டாக்டர்ஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களே, எப்படி இது நடந்தது, எப்படி நடந்தது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கும் அவரை உயிரோடு வச்சிருக்கிறார். அதன் பிறகு அவருடைய சரீரத்தில் எந்த இருதய வியாதியும் இல்லை, நடந்து திரிய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி சொல்றான், என் வேலைக்காரனை நான் கூட்டிட்டு வர முடியாது, காரணம் அவனால நடக்க முடியாது, அவனை தூக்கிட்டு வர்றது கஷ்டம் ஆண்டவரே, அவனை கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த கொடிய வேதனைக்கு முடிவு கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு உங்க மனசுல என்ன கொடிய வேதனையோடு வந்திருக்கிறீங்க? ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்களை கசக்கி புழிஞ்சிட்டு இருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த காரியமாக இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து உன்னை சுகமாக்குவேன், நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நான் வந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். யாரோ ஒருவர் கையில் ஒருவேளை உங்க பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம். வெளியே வர முடியாத அளவுக்கு, அவங்க வரணும்னு நினைச்சு நீ வர முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பிடிமானத்துக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளால இருக்கலாம். அவங்க வெளியே வந்தால் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைமை கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து போய் உன் பிள்ளையை அங்கிருந்து காத்து தப்ப பண்ணி கொண்டு வருகிற ஆண்டவர். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல புறப்பட்டு போகிறவர். இன்னைக்கு அநேகருக்காக ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல போகிறார். நீ வேதனையோட வந்த, ஆண்டவரே என் பிள்ளைய யாராலும் இனி மீட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில போய் மாட்டிக்கிட்டாளே,
சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து இன்னைக்கு சேரக்கூடாத காரியங்களை செய்யக்கூடாது செய்து என் பிள்ளை மாட்டிக்கிட்டானேன்னு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் காத்து தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு தாயார் சொன்ன சாட்சியை கேட்டீங்க. தன்னுடைய பிள்ளை எத்தனையோ வருஷமா கொடுமையா பயங்கரமா கடினத்தனமா எல்லாரையும் போட்டு அடிச்சு துன்பப்படுத்தி அவன் இருந்தாலே வீட்டில் இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு ஒரு தாய் சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. எல்லா தீய பழக்க வழக்கங்கள், கஞ்சா பழக்க வழக்கங்கள், குடி பழக்கங்கள் எல்லாவற்றிலும் அடிக்ஷன் ஆகி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாயார் எடுத்த முயற்சி, ஒரு நாள் ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தன் பிள்ளைக்காக வந்து அழுதாள். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஊடுருவி போய் ஆண்டவர் அந்த பிள்ளையை தொட ஆரம்பித்தார். இன்னைக்கு அவன் எல்லா அடிக்ஷன்லேருந்து விடுதலையாகி அவன் தப்பிச்சு பிழைப்பான், அவன் உயிர் வாழ்வான, எங்கே கிடக்கிறான்னு தெரியாத பிள்ளைய ஆண்டவர் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து, நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னால் நான் இருந்த மீட்டிங்கில் அவனை அழைச்சிட்டு வந்து அந்த தாயார் இதே இடத்துல அவனுக்காக நல்லா அழுது ஜெபம் பண்ணி அனுப்பி இன்றைக்கு அவன் ஒரு குணசாலியாக கூடாரவாசியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நான் வந்து உன்னை குணமாக்குவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் வந்து உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே நான் பங்கெடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 100க்கு அதிபதி சொன்னவுடன் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் வந்து தலையிடணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் தலையிட்டு உங்களுக்கு ஒரு தெய்வீக விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று சொன்னீரேன். இன்றைக்கு உம்மை நோக்கி என் பிள்ளைகள் கூப்பிடுகிறார். இவர்கள் அறியாததும் இவர்களுக்கு எட்டாததும் இவருடைய கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத காரியங்களை என் பிள்ளைகளுக்கு நீர் செய். இளைப்பாறுதல் தாரும் தேவானி என் பிள்ளைகள் கூப்பிட்டார். ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பராக்கிரமசாலியாக உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரேன். இப்பொழுது வந்து என் பிள்ளைகளை நீர் பராக்கிரமசாலிகளாய் உருவாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்தும். வந்து என் பிள்ளைகளை தொட்டு குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் குணமாக்கினதற்காய் நன்றி. இருதய வியாதிகளை எல்லாம் குணமாக்கினதற்காய் நன்றி. லங்ஸ், லிவர் வியாதிகளை எல்லாவற்றையும், கிட்னி எல்லாம் குணமாக்கினதற்காய் நன்றி. மூச்சு திணறல்களை மாற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். வீசிங் பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனைகள், இழுப்பு வியாதிகளை நீர் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னீர், நான் வந்து அவனை குணமாக்குவேன். இன்றைக்கு நீர் வந்து என் பிள்ளைகளை குணமாக்கி கொண்டிருக்கிறீர். உமக்கு என் பிள்ளைகள் மேல் உம்முடைய சுகமளிக்கிற கரத்தை வைத்து எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுகமாகும். தைராய்டு வியாதிகள் மறைந்து போகட்டும், பிபி சுகர் வியாதிகள் மறைந்து போகட்டும், தீராத உதிரப்போக்கு இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நின்று போவதாக. யூட்ரஸில் காணப்படுகிற கட்டிகள் எல்லாவற்றையும் புடுங்கி போடுவீராக. எல்லா கேன்சர் வியாதிகள், டிபி வியாதிகள் புடுங்கி போடுவீராக. எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும், அது தோல் வியாதியா இருந்தாலும் என் பிள்ளைகளை நீர் குணமாக்குவீராக. கழுத்து வலி, இடுப்பு வலி, நியூரோ ப்ராப்ளம், ஆர்த்தோ ப்ராப்ளம், நரம்பு மண்டல, எலும்பு மண்டல பிரச்சனைகள் குணமாவதாக இயேசுவின் நாமம். மனம் நொந்து அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதி, நிறைவு, நல்ல சொந்த வீடு வாசலை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணு. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 782485
0999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.